உற்சாகம் மற்றும் ஆர்வம் மிக்க ரசிகர்களை ஆட்சேபிக்கும் விதமாக மிரி நகரத்தின் விளையாட்டு அரங்க நடந்த நிகழ்ச்சி ரசிகர்களின் பார்வையை கவர்ந்தது. சராக் மாநிலத்தின் பல பாகங்களிலிருந்தும் ரசிகர்கள் திரண்டனர். நேற்று நடந்த நிகழ்ச்சியின் உச்சமிருந்தது. ஏனெனில் பிரபல கலைஞர் ஹைல் தனது மேடை கூச்சலின் போது ஒரு சிறிய சிக்கலை சமாளித்தார். தனது காட்சியை அழகாக்கச் செய்ய அவரது தாடியில் இருந்த சிவப்பு கண்ணாடியை நீக்க முயற்சித்ததை குறிப்பிட்டார் டயாங். அவரது இந்த செயலில் டயாங் அவரது காட்சியின் நேர்த்தியை பேண உதவியதை குறிப்பிட்டார். உதூசன் மலேசியா கூறுகிறது. இதனூடே நிகழ்ச்சி மீதான தங்கள் பயன்பாட்டை மேம்படுத்த டயாங் அவருக்கு நன்றி தெரிவித்தார். ஆவேசமான இசைக்கலைஞராக டயாங் இரட்டை பாடல்களை பாடும்போது வெகுஜனங்கள் இடையே ஆதரவை பெறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். குறிப்பாக இசையில் ஒற்றுமை மற்றும் புரிதலின் அவசியத்தை அவரிக்கிறார். இது பாடலின் பல கோணங்களையும் சிறப்புப்படுத்த உதவுகிறது. அனுகேரா காஸ் போனியோ மெலேட்டியோபி வெற்றி மூலம் டயாங் தனது பாரம்பரியத்தை ஊக்குவித்ததற்காக பாராட்டை பெற்றுள்ளார். இந்த அங்கீகாரம் பல்வேறு கலாரூபங்களில் குறிப்பாக இசையில் அவரது இடத்தை பத்திரப்படுத்துகிறது. டயாங் தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கி இன்று புகழின் உச்சியில் இருந்தாலும் தற்போதைக்கு அடைந்த வெற்றியை 30 வருடங்களாக சண்டை புரிந்து பெற்றுள்ளார். இந்நிறுவனத்தில் அவரது உழைப்பும் பொருத்தனும் இவ்வணிகேரா மூலம் முழுமையாக பாராட்டப்பட்டுள்ளன. முதல் முறையாக நடைபெற்ற கான்சர்ட் மெலேட்டியோபி டிவிஎஸ் பலத்திறமையான கலைஞர்கள் கலந்து கொண்டு பார்வையாளர்களை கவர்ந்தெடுத்தது. இந்நிகழ்ச்சி பல்வேறு சமூகங்களை ஒன்று சேர்த்தது மூலம் கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கை ஒரே மேடையில் சமநிலைப்படுத்தியதாகும்.